நம்ம இன்னைக்கு ஃப்ரம் சீரிஸோட எபிசோட் 7 and 8 தான் பார்க்க போகிறோம். முன்னாடி உள்ள எபிசோட பார்க்கலன்னா மறக்காம பாருங்க, அப்போ தான் கதை புரியும். பிளேலிஸ்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கார்ட்லையும் கொடுக்குறேன். இந்த எபிசோட ஆரம்பத்தில் காலனியில் தான் காமிக்கிறாங்க. ஃபாத்திமா இந்த ஊருக்கு வந்து 1 year ஆயிட்டு அதை கொண்டாடுற விதமாட்டு இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு. ஃபாத்திமா ஜூலி கிட்ட அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கா. பார்ட்டிக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டர் பொண்ணை லவ் பண்றவரோ அந்த மான்ஸ்டர் பொண்ணுக்காக ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அங்கேயே கட் பண்ணி ஜேட காமிக்கிறாங்க. அவர் அந்த சிம்பிள்ஸை திரும்ப வரைஞ்சுக்கிட்டே இருக்காரு. கென்னி படிக்கிறதுக்காக வச்சிருந்த புக்கில் எல்லாமே வரைஞ்சிட்டாரு. ஜேட் ஆள் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகி இருக்காரு. சர்ச் ஃபாதரும் அவர் தோண்டி எடுத்துட்டு வந்த அந்த பேக்கை எடுத்துட்டு பாய்டை பார்க்க வந்திருக்காரு. இன்னைக்கு உன் கூட தான் தங்குறான் பாய்டு, முக்கியமா ஒன்னு பேசணும்னு சொல்றாரு. பாய்டும் சரின்னு சொல்லி உள்ள போய் பேசுறாங்க. அப்ப அங்க நிறைய பொருள் எல்லாம் டேபிள் மேல இருக்கு. சர்ச் ஃபாதரும் பார்த்ததுமே பாய்டு எங்க போறன்னு கேட்க சிம்பிள் போட்ட கல்லை யூஸ் பண்ணி காட்டுக்கு போற விஷயத்த சொல்றாரு. சர்ச் ஃபாதரும் அந்த பேக்கை காமிச்சு, இந்த பேக்கை நான் இந்த ஊருக்கு வந்த முதல் நாளேயே புதைச்சு வச்சுட்டேன்னு சொல்லி பாய்டு கிட்ட அந்த பேக்கை ஓபன் பண்ணி பார்க்க சொல்றாரு. பாய்டும் ஓபன் பண்ணி பார்க்கறாரு. அதுல பிளட் இருக்கிற ஷர்ட்டை பார்த்ததுமே இது யாரோடைய பிளட்னு கேக்குறாரு. சர்ச் ஃபாதரும் சொல்றேன்னு சொல்லி அவர் எப்படி இந்த ஊருக்கு வந்தாருன்னு சொல்றாரு. ஒரு சின்ன பையன் அடிக்கடி அவன் அம்மா கூட பிரேயர் பண்றதுக்காக சர்ச்சுக்கு வருவான். ஒரு நாள் ஈவினிங் பிரேயருக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த சின்ன பையன் சர்ச்சுக்கு வெளியே தயங்கி நின்னுட்டு இருந்தான். என்னன்னு கேட்டேன். அவனும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்துக்கிறேன்னு சொன்னான். அவனோட வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் வெளியே விடுற அம்மா அப்பா இல்ல. அதனால அவனுக்கு ஒரு சாக்லேட் எடுத்து கொடுத்து வீட்டுக்கு போன அனுப்பி வச்சேன். அப்புறம் ஈவினிங் பிரேயர்லாம் முடிஞ்சு ஏதோ மனசுல தோணுச்சு அந்த பையனை பார்க்கணும்னு. அப்படியே அவன் வீட்டுக்கு போய் பார்க்கறப்ப உள்ள ஹெவியா ஆல்கஹால் ஸ்மெல் இருந்தது. கீழே தரையில அந்த பையன் கழுத்து வீங்கி போன நிலைமையில அப்படியே கிடந்தான். செத்துட்டான் அவன். அந்த பையனோட அப்பா என்ன பார்த்து அவனுக்கு ஒன்னும் இல்லை, இப்ப எந்திரிச்சிரும், எந்திரிடான்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்த்ததுமே ரொம்பவே கோவப்பட்டேன். அவ்வளவுதான் தெரியும். அடுத்து பார்க்கறப்போ அந்த பையனோட அப்பா மேல உட்கார்ந்து அவரோட மூஞ்சிலேயே குத்துனேன். என் கையில இருக்கிற எலும்பு உடையிற வர. அப்புறம் அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு வந்தேன். கடைசியில இந்த ஊர்ல வந்து மாட்டிக்கிட்டேன். இது எனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம், நான் யார்கிட்டயுமே சொல்லலைன்னு சொல்றாரு. பாய்டும் இப்ப எதுக்காக இதெல்லாம் சொல்றான்னு கேட்க அதுக்கு சர்ச் ஃபாதரோ ஏன்னா நான் சாராவை பேஸ்மெண்ட்ல கட்டி வச்சிருக்கேன்னு சொல்றாரு. இதை கேட்ட பாய்டும் துப்பாக்கியை எடுத்து காமிக்கிறாரு. சர்ச் ஃபாதரும் பயப்படுறாரு. பாய்டு சொல்றத முழுசா கேளுன்னு சொல்றாரு. பாய்டும் துப்பாக்கியை கீழே இறக்கிறாரு. அதே சமயம் காலனில பார்ட்டி போயிட்டு இருக்குது. அப்ப அங்க ஃபாத்திமா இன்னொரு பொண்ணுக்கு கிஸ் கொடுக்கறா. அதை பார்த்ததுமே ஜூலி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஜூலிக்கு இந்த பார்ட்டி ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. இப்ப ஜேட காமிக்கிறாங்க. அந்த டைரியை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அந்த டைரியில 2 பேப்பர் ஒட்டி இருக்கு. அதை எடுக்க ட்ரை பண்ணா அது உள்ளாடி இருந்து ஒரு போட்டோ வந்து விழுது. அந்த போட்டோல ஜேட் கிட்ட இருக்கிற டைரியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் இருக்காரு. பின்னாடியே ஒரு குட்டி பையன் நடந்து போற மாதிரி இருக்கு. அந்த பையனோட கையில ஒரு லஞ்ச் பாக்ஸ் இருக்கு. அந்த லஞ்ச் பாக்ஸை பார்த்ததுமே கென்னியோட அம்மா இது விக்டர் தான் சொல்றாங்க. ஜேடும் அப்ப விக்டரை பிடிச்சா இந்த சிம்பலை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாரு. இப்ப பாய்டையும் சர்ச் ஃபாதரையும் காமிக்கிறாங்க. பாய்டு கிட்ட அந்த லோகோவை காமிச்சு இதைத்தான் சாரா எனக்கு வரைஞ்சு கொடுத்தா. அந்த பேக்கை நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி புதைச்சு வச்சேன். சாரா இந்த ஊருக்கு வந்தே ஒரு 4 மாசம் தான் இருக்கும். ஆனா அவளுக்கு இது எப்படி தெரியும்? நான் பேக்கை மறைச்சு வச்சதை யார்கிட்டயுமே சொல்லல. எனக்கு என்னமோ சாரா வச்சு நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலான்னு தோணுதுன்னு சொல்றாரு. கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. பாய்டு நீ காட்டுக்குள்ள போகணும்னு இருக்கிறல்ல, நாங்களும் வர்றோம். நீ, நான், சாரா எல்லாருமே போலாம். அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சர்ச் ஃபாதர் சொல்றாரு. அப்ப பாய்டும் சரி இதை பத்தி யோசிக்கிறேன்னு சொல்றாரு. இருந்தும் சாராவை கூட்டிட்டு எப்படி காட்டுக்குள்ள போறதுன்னு யோசிக்கிறாரு. ஜிம்மோட வைஃபும் பேஸ்மெண்ட்ல அந்த குழியை நல்லா தோண்டிட்டாங்க. இவ்வளவு ஆழமா தோண்டினதுனால ரொம்ப டயர்டா இருக்காங்க. ஜிம்மும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. இப்ப திரும்பவும் காலனில காமிக்கிறாங்க. ஃபாத்திமா இன்னொரு பொண்ணை கிஸ் பண்ணதுனால ஜூலி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி விக்டரோட ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்துக்கவான்னு கேட்க விக்டரும் ஓகேன்னு சொல்றாரு. இப்ப அந்த மான்ஸ்டர் பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்த தற்கொலையை காமிக்கிறாங்க. அவன் பார்ட்டி நடந்துட்டு இருக்கிறப்பவே இன்னொரு ரூம்ல விண்டோ கிட்ட வந்து அந்த விண்டோ மேல போட்டிருக்க துணியை நீக்கி பார்த்தா அங்க அந்த மான்ஸ்டர் பொண்ணு இருக்கா. அந்த மான்ஸ்டர் பொண்ணு ரொம்ப சோகமா இருக்கா. இதை பார்த்ததுமே என்னாச்சு சோகமா இருக்கேன்னு அவன் கேட்க மான்ஸ்டர் பொண்ணும் நான் உனக்கு குட் பை சொல்ல தான் வந்தேன், இனி நான் உன்னை பார்க்க வர மாட்டேன், என் லவ் நீ புரிஞ்சுக்கல, எவ்வளவு நாள் தான் நான் வெளியவே நிக்கேன்னு சொல்ல அவனும் சரி நீ மட்டும்தான் உள்ள வரணும் ஓகேவான்னு சொல்லி விண்டோவை திறந்து விடுறான். அந்த மான்ஸ்டர் பொண்ணும் உள்ள வர்றா. 2 பேரும் முத்தமலைய பொழியறாங்க. என்னடா இன்னும் அந்த பொண்ணு ஒண்ணுமே பண்ணலையேன்னு பார்த்தா முத்தம் கொடுத்தவ அவன் நாக்க கடிச்சு துப்புறா. அவனை அங்கேயே போட்டு தள்ளிட்டு அந்த விண்டோவை ஓபன் பண்ணி வைக்கிறா. மான்ஸ்டர்ஸ் எல்லாமே உள்ள வர்றதுக்காக. இப்ப விக்டரோட ரூம்ல இருக்கிற ஜூலியை காமிக்கிறாங்க. விக்டர் எங்கேயோ கிளம்புறதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்காரு போல. ஜூலியும் எங்க போறீங்கன்னு கேட்க அதை இப்ப சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. எதுக்காக நிறைய குழிய தோண்டி வச்சீங்கன்னு ஜூலி கேட்க அதுக்கும் விக்டர் இப்ப அதை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. அப்படியே இன்னொரு ரூம்ல காமிக்கிறாங்க. அந்த மான்ஸ்டர் பொண்ணு எதையோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அப்ப அந்த ரூமுக்கு ட்ரூடின்னு ஒரு பொண்ணு வந்து என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்க அந்த ரூமோட டோரை இன்னொரு மான்ஸ்டர் க்ளோஸ் பண்ணி
பண்ணிட்டு அந்த பொண்ணையும் அங்கேயே கொண்டு போடுறாங்க. படிக்கட்டுல ஒருத்தர் சரக்கடிச்சிட்டு இருக்காரு. அப்ப மேல இருந்து ஏதோ சொட்டுற மாதிரி இருக்கு. என்னன்னு மேல பார்த்தா அங்க அந்த மான்ஸ்டர் ஈன்னு சிரிச்சுக்கிட்டு நிக்குது. இத பார்த்ததுமே எல்லாரும் அலறி வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சவுண்ட கேட்டதுமே விக்டர் அது ஸ்டார்ட் ஆயிட்டு நம்ம உடனே போகணும்னு சொல்லி ஒரு கயிறை விண்டோல கட்டி வெளியே போடுறாரு. ஜூலி கிட்ட இந்த கயிறை பிடிச்சி கீழே போகணும்னு சொல்ல ஜூலியும் எங்க போகணும்னு கேட்க என்ன நம்புன்னு சொல்லி இவர் வரைஞ்ச கொஞ்சம் பிக்சரை ஜூலி கிட்ட கொடுத்து அந்த கயிறை பிடிச்சி நீ முதல்ல போ நான் பின்னாடியே வரேன்னு சொல்றாரு. காலனியோட வெளியில மக்கள் அலறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. பாத்திமா டோனா கிட்ட இந்த மக்கள் எல்லாரையும் டவுனுக்கு நீங்க கூட்டிட்டு போங்க முதல்லன்னு சொல்றா. கொஞ்சம் வேற டோனா கார்ல ஏத்திட்டு கூட்டிட்டு போறாங்க. அதே சமயம் ஜூலியும் விக்டரும் அங்க இருந்து இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப அங்க அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன் விக்டரை பார்த்துட்டு அப்படியே இன்னொரு பக்கமா நடந்து போறான். இதை பார்த்ததுமே விக்டர் நம்ம அந்த ட்ரீ கிட்ட போகணும்னு சொல்றாரு. ஜூலியை கூட்டிட்டு அந்த ஃபாரவே ட்ரீ கிட்ட வந்துடுறாரு. விக்டர் ஜூலி கிட்ட இந்த மரத்துக்குள்ள போகணும்னு சொன்னா ஜூலியும் போமாட்றா. அப்ப விக்டர் ஒன்னு சொல்றாரு, நீ உன் தம்பிய பார்த்த உடனேயே அது திரும்ப நடக்க ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லணும்னு சொல்லி அந்த ஃபாரவே ட்ரீ உள்ளாடி ஜூலிய தள்ளி விட்டுறாரு. ஜூலியும் அந்த மரத்துக்குள்ள போனதுமே இன்னொரு இடத்துக்கு வர்றா. அது ஒரு பேஸ்மெண்ட். ஜேடு முதல்ல அந்த ரவுண்ட் சிம்பிளை பாப்பாருல அதே பேஸ்மெண்ட்டுக்கு தான் ஜூலி வந்திருக்கா. காலனில ஃபாத்திமாவும் பாய்டோட பையனும் ஒரு ரூம் உள்ள லாக் பண்ணி அந்த சிம்பிள் போட்ட கல்லை வைக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடத்துக்குள்ள அந்த மான்ஸ்டரால வர முடியல. பாய்டோட பையனும் ஃபாத்திமாவும் சேஃப் இப்போதைக்கு. பாய்டும் சர்ச் ஃபாதரும் காட்டுக்குள்ள போறத பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ வெளியே காரோட ஹார்ன் சவுண்ட் கேக்குது. ஏதோ ப்ராப்ளம்னு வெளியே வந்து பார்த்தா அது டோனா தான். கொஞ்சம் வேற கார்ல எங்க கொண்டு வந்திருக்காங்க, என்னாச்சுன்னு கேட்க காலனி உள்ளாடி மான்ஸ்டர் வந்துட்டுன்னு சொல்றாங்க. எல்லாரையும் பாய்டும் சர்ச் ஃபாதரும் உள்ள வந்துட்டாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப ஃபாதர்னு ஒரு பொண்ணோட குரல் கேக்குது. சர்ச் ஃபாதரும் திரும்பி பாக்குறப்ப அவரோட தொண்டையிலேயே ஒரு மான்ஸ்டர் கோடை போட்டுருது. பாய்டும் சர்ச் ஃபாதரை இழுத்துக்கிட்டே உள்ள வர்றாரு. சர்ச் ஃபாதரும் சாக கிடக்குறாரு. அப்ப பாய்டு கிட்ட சர்ச் ஃபாதர் எல்லாரையும் இந்த ஊர்ல இருந்து அவங்கவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு. பாய்டும் டோனாவும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சர்ச் ஃபாதர் இறந்து போயிட்டாரு. அடுத்த நாள் பாய்டு எல்லா பொருளையும் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கென்னி வந்து காலனில இருக்கிறவங்க இப்ப டவுனுக்குள்ளாடி செட்டில் பண்ணியாச்சு, எல்லாரும் கொஞ்சம் பதட்டமா இருக்காங்க, நீங்க கொஞ்சம் வந்து பேசுனீங்கன்னா சரியாகும் வாங்கன்னு கூப்பிட பாய்டும் இல்ல அதெல்லாம் நீ பாத்துக்கோ நான் வேற முக்கியமான விஷயமா போறேன்னு சொல்றாரு. கென்னியும் கடுப்பாகிறான், நீங்க காட்டுக்குள்ள போறதை விட இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல பாய்டும் கத்துறாரு, சர்ச் ஃபாதர் இறந்துட்டாரு, இன்னும் யாரையும் நான் இழக்க விரும்பல, நீ காலனில இருக்கிறவங்கள பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. பாய்டு இப்ப சர்ச்சோட பேஸ்மெண்ட்டுக்கு வந்து சாராவை பாக்குறாரு. அப்படியே அங்க கட் பண்ணி பாய்டு எப்படி இந்த ஊருக்கு வந்தாருன்னு காமிக்கிறாங்க. பாய்டு அவரோட ஃபேமிலி கூட கார்ல போயிட்டு இருக்காரு. காருக்குள்ளாடி அவங்களுக்கு பிடிச்ச சாங் ஓடிக்கிட்டு இருக்கு. பாய்டும் அவரோட ஒய்ஃபும் மிலிட்டரியில ஒர்க் பண்ணவங்க. பாய்டு ரிட்டையர் ஆகிட்டாரு. அவருக்கு ஒரு போட் வாங்கி அதுல டிராவல் பண்ணி நாட்களை கழிக்கணும்னு ஆசை. அப்படியே கார்ல பேசிக்கிட்டு போகும்போது பாய்டோட ஒய்ஃப் பாய்டுக்கு ஒரு போட்டை வாங்கி கிஃப்ட் பண்றாங்க. பாய்டும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்படியே அவங்க போய்கிட்டு இருக்கும்போது தான் ரோட்ல ஒரு மரம் முறிஞ்சு கிடக்கத பாக்குறாங்க. அப்படியே இந்த ஊருக்குள்ளேயும் வந்துடுறாங்க. அந்த ஊர் உள்ளேயே திரும்ப திரும்ப வண்டியை ஓட்டி இப்ப நைட் ஆக போகுது. அப்ப சர்ச் ஃபாதர் வந்து நைட் டைம்ல வெளியே இருக்க கூடாது, அது ரொம்பவே ஆபத்து, சொன்னா கேளுங்க என் கூட வாங்கன்னு சொன்னா பாய்டோட ஒய்ஃப் இல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க நம்ம இங்கிருந்து கிளம்பலான்னு சொல்றாங்க. அதே டைம் காட்டுக்குள்ள ஒரு மிருகம் அலற சவுண்டு கேட்க அதை கேட்டதுமே சர்ச் ஃபாதர் அதுங்க வருது ப்ளீஸ் என் கூட வாங்கன்னு சொல்லி ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. பேஸ்மெண்ட் உள்ள பாய்டு அவரோட ஒய்ஃப் பையன் சர்ச் ஃபாதர் அப்புறம் டோனா இன்னும் ஒருத்தர் இருக்காங்க. சர்ச் ஃபாதரும் உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கும், மார்னிங் ஆனதும் எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன்னு சொல்றாரு. வெளியே மக்கள் அலற சவுண்டு கேக்குது. பாய்டும் அவரோட ஃபேமிலியும் பயந்து போய் இருக்காங்க. அப்படியே பிளாஷ்பேக்கை கட் பண்ணி இப்ப நடக்கிறத காமிக்கிறாங்க. பாய்டு சாராவை கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள போறாரு. சாரா கேக்குறா எங்க போறோம்னு. பாய்டு இன்னுமே கடுப்புல தான் இருக்காரு சாரா மேல. அப்ப சாரா கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறாரு, அந்த மான்ஸ்டர் சிம்பிள் போட்ட கல்லு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வர அதுங்க அலறி ஒரு மாதிரி வெறியா சவுண்டு போடும். எப்ப அந்த சிம்பிள் போட்ட கல்லை கண்டுபிடிச்சோமோ அப்பத்துல இருந்து அலறி கத்துறதை விட்டுட்டு நம்மள மேனிபுலேட் பண்ற மாதிரி நம்ம கூட மைண்ட் கேம் ஆட ஆரம்பிச்சது. அதை பத்தி எதுவும் உனக்கு கேட்கிற வாய்ஸ் சொல்லிச்சான்னு கேட்க சாராவும் இல்லைன்னு சொல்றா. சாரா சர்ச் ஃபாதர் எங்க, நம்ம எங்க போறோம்னு கேட்க பாய்டும் சர்ச் ஃபாதர் இறந்து போயிட்டாரு. நைட் அந்த மான்ஸ்டர்ஸ் காலனி உள்ள போய் நிறைய பேரை கொன்னுட்டுன்னு சொல்ல பாய்டு கிட்ட சாரா உங்க பையன் எப்படி இருக்கான்னு கேட்க பாய்டும் அவனுக்கு ஒண்ணும் இல்ல, சின்னதா கையில அடிபட்டு இருக்கு, இப்போ ஓகே தான்னு சொல்றாரு. பாய்டு சாராவை ஒரு மரத்தால செய்யப்பட்ட கேபின் உள்ளாடி கொண்டு விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள போக போறோம், அந்த சிம்பிள் போட்ட கல்லை யூஸ் பண்ணி எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போக போறோம்னு சொல்ல சாராவும் பயப்படுறா. அதுக்கு பாய்டு இங்கிருந்து தப்பிக்க வேற வழியே இல்லை, இதை நம்ம ட்ரை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி இதுக்கு நீ ஓகே சொல்லுன்னு சொல்ல சாராவும் வேற வழி இல்லாம ஓகே சொல்றா. பாய்டும் சரி நீ இங்கே இரு நான் போய் கொஞ்சம் திங்ஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி ஊருக்குள்ள திரும்பவும் போறாரு. இப்ப ஜேட காமிக்கிறாங்க. அவர் விக்டரை பத்தி அந்த காலனில இருக்கிறவங்க கிட்ட கேக்குறாரு. அவங்களும் லாஸ்டா விக்டரை ஜிம்மோட பொண்ணு கூட பார்த்ததா சொல்ல ஜேடும் சூப்பர் அப்ப நான் அவகிட்ட கேட்டுக்கிறேன்னு சொல்லி ஜிம்மோட
ஜிம்மோட வீட்டுக்கு போறாரு. அதே சமயம் ஜிம்மோட வீட்டுல ஜூலி நைட் என்ன நடந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. விக்டர் என்னைய ஒரு ஹோல் இருக்கக்கூடிய மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போய் உள்ள தள்ளி விட்டாரு. அப்புறம் பார்த்தா நான் ஒரு பேஸ்மெண்ட்ல இருந்தேன், எப்படின்னு தெரியலன்னு சொல்ல ஜிம்மோட பையனும் அதுதான் ஃபாரவே ட்ரீ, அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மள அது கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி கொண்டு விடும். அப்ப ஜிம்மோட பையனும் அப்புறம் விக்டர் எங்க போனாருன்னு கேட்க ஜூலியும் எனக்கு தெரியலன்னு சொல்றா. அவரை கடைசியா பாக்குறப்ப அது திரும்பவும் ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு சொன்னாருன்னு சொல்ல ஜிம்மும் எதுன்னு கேட்க ஜூலிக்கு நைட் நடந்த எல்லாமே நினைச்சு ஒரு பதட்டமாக அங்க இருந்து எந்திரிச்சு போறா. ஜிம்மும் சுவர்ல எழுதி வச்சிருந்ததெல்லாம் பார்த்து ஜூலி இன்னும் நர்வஸ் ஆகுறா. குட்டி பையன் ஈத்தனும் அம்மா பேஸ்மெண்ட்ல ஒரு பெரிய குழி தோன்றாங்கன்னு சொல்ல ஜூலி பிரேக் ஆகிடுறா. இந்த ஊர்ல என்னதான் நடக்குது, எல்லாருமே இறந்து போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்க. அதே டைம்ல ஜேடு சடனா வந்து ஜிம்மோட பொண்ணு கிட்ட விக்டரை பாத்தியான்னு கேட்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. ஜிம்மும் ஜேட வெளியே தள்ளி என்னதான் பிரச்சனை, அவளே இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கான்னு சொல்ல ஜேடும் எனக்கு புரியுது, நான் பாக்குற சிம்பிள்ஸ் போலவே இந்த டைரியில இருக்கு, அதை பத்தி விக்டர் கிட்ட கேட்டா ஏதாவது தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்ல ஜிம்மும் அந்த டைரியை தட்டி விட்டுறாரு. ரேடியோ சிக்னல் கிடைக்குதான்னு செக் பண்றதுக்காக என்னையும் கூட்டிட்டு போயிட்டு பாதியிலேயே என்னை விட்டுட்டு போயிட்ட, அந்த ரேடியோ ஒர்க் ஆச்சுன்னு சொல்ல ஜேடும் எப்படின்னு கேக்குறாரு. ஜஸ்ட் ஸ்டாட்டிக் சவுண்ட் தான் கிடைச்சி, பட் ஒர்க் ஆச்சு, நல்ல உயரமான இடத்துல வச்சா கண்டிப்பா ஒர்க் ஆகும்னு சொல்ல ஜேடும் சோரி கேட்கிறாரு விட்டுட்டு போனதுக்காக. ரேடியோவை ஒர்க் பண்ண வைக்க என்ன பிளான்னு கேட்க ஜிம்மும் ஜேட கூட்டிட்டு டோனாவை பார்க்க வந்திருக்காரு. டோனா கிட்ட ரேடியோவை ஒர்க் பண்ண ட்ரை பண்ணோம், ஒர்க் ஆச்சு, பட் இன்னும் கொஞ்சம் உயரமான இடம் வேணும், இங்க இருக்கிறதுலே காலனி தான் ரொம்ப உயரம், சோ அதுல ஒரு டவரை கட்டிக்கலாம்னு இருக்கும், அப்ப நமக்கு ரேடியோ சிக்னல் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல டோனாவும் ஓகே சொல்றாங்க. இப்ப ஜிம்மோட வீட்டுல காமிக்கிறாங்க. குட்டி பையன் ஈத்தன் ஜூலி கிட்ட விக்டர் கொடுத்த அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ அதுல ஒரு ஆள் ஆடை காட்டுக்குள்ள பிடிச்சி கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. அதை பார்க்க பாய்டு போல இருக்கு. ஜிம்மோட ஒய்ஃபும் ஜூலிய சமாதானப்படுத்துறாங்க. ஜிம்முக்கும் ஜிம்மோட ஒய்ஃபுக்கும் மூணாவதா ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தையோட பேர் தாமஸ். அவன் இப்ப இறந்துட்டான். அவன் இறந்த சமயத்துல எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி மனசு விட்டு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இப்ப அந்த ஹோட்டலை காமிக்கிறாங்க. அங்க டவுன்ல இருக்கிற மக்கள் சண்டை போடுறாங்க. ஏன்னா காலனில உள்ளவங்க இப்ப டவுனுக்கு வந்ததுனால இவங்களுக்குன்னு இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் பத்த மாட்டேங்குது. அந்த இடத்துக்கு பாய்டு வந்து சமாதானம் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. இப்ப அப்படியே திரும்பவும் பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. பாய்டும் அவரோட ஃபேமிலியும் அந்த ஊருக்கு வந்ததுமே சர்ச் ஃபாதர் ஒரு பேஸ்மெண்ட்ல எல்லாரையும் சேஃபா வச்சிருந்திருப்பாரு. இப்ப அந்த பேஸ்மெண்ட் உள்ளாடி இருந்து வெளியே வந்து பார்த்தா ரோட்ல நிறைய பேர் கொடூரமா இறந்து போய் கிடக்குறாங்க. இதை பார்த்ததுமே அவங்க பயப்படுறாங்க. சர்ச் ஃபாதரும் வாங்க பேசலாம்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அந்த ஹோட்டல் உள்ளாடி வச்சு பேசுறாங்க. பாய்டுக்கு மிலிட்டரியில அனுபவம் இருக்கிறனால அவர் இங்க ஒரு ரூல்ஸை கொண்டு வரணும், அப்பந்தான் நம்ம சர்வே பண்ண முடியும்னு சொல்லி சில ரூல்ஸ்களையும் கொண்டு வர்றாரு. கொஞ்ச நாள் அப்படி நல்லா போகுது. பாய்டோட ஒய்ஃப் அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த இடம் ஏதோ பண்ணுது. அப்படி ஒரு நாள் பாய்டு ஒரு ஆடை காட்டுக்குள்ள இருந்து கொண்டு வர்றாரு. சர்ச் ஃபாதர் கிட்ட இன்னும் அங்க நிறைய கோழி ஆடெல்லாம் இருக்கு, நம்ம அதை பிடிச்சிட்டு வருவோம், அங்க இருக்கிற பண்ணைய ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்றாரு. அப்போ பாய்டோட பையன் அங்க வந்து அம்மா ஏதோ மாதிரி இருக்காங்க, அம்மாவை நீங்க பாருங்க, அவங்களுக்கு நீங்க தேவைன்னு சொல்ல பாய்டும் அம்மா ரொம்ப ஸ்ட்ராங், இன்னைக்கு நான் காட்டுக்குள்ள போகணும், அப்பதான் அங்க இருக்கிற கோழி ஆடு எல்லாமே பிடிச்சிட்டு வர முடியும்னு சொல்ல பாய்டோட பையன் கடுப்பாகிறான். பையனோட பேச்சை கேட்காமலே காட்டுக்குள்ள போயிடுறாரு. அப்படி காட்டுக்குள்ள வந்த வழியை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி மரத்துல மார்க் பண்ணிக்கிட்டே போறப்ப ஒரு டாக பாக்குறாரு. அந்த டாகும் இவர்கிட்ட வருது. காட்டுக்குள்ள ஒரு சத்தம் கேட்டதுமே அந்த டாக் ஓட ஆரம்பிக்குது. பாய்டும் அது பின்னாடியே ஓடி போறாரு. கொஞ்சம் தூரம் போன அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாரு, இவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டோம், எப்படி நம்ம ஊருக்கு போறதுன்னு தெரியல, நைட் வேற ஆக போகுது, இன்னைக்கு அவ்வளவுதான் சோலி முடிஞ்சதுன்னு நினைக்கிறாரு. நைட் டைம்ல அந்த மான்ஸ்டர்ஸோட சவுண்ட் பக்கத்துல கேக்குது. பாய்டும் பயந்து இருக்கிறப்ப ஒரு குகைக்குள்ளாடி போய் விழுந்துடுறாரு. அந்த குகையோட என்ட்ரன்ஸ்ல நிறைய கொடி தொங்கிட்டு இருக்கு. வெளியே அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து நிக்குது. ஆனா இவரை ஒண்ணுமே பண்ணல. கொஞ்ச நேரம் அது வெளியே நின்னுட்டு அங்கிருந்து போயிருது. அப்படியே அந்த குகைக்கு உள்ளாடி பாக்குறப்ப அங்கதான் அந்த சிம்பிள்ஸ் போட்ட கல் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் பார்த்துட்டே அங்கேயே தூங்கிடுறாரு. மார்னிங் ஆனதுமே அந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு திரும்ப ஊருக்கே வர்றாரு. அப்படி அவர் ஊர்கிட்ட வந்ததுமே கன் சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா பாய்டோட ஒய்ஃப் எல்லாரையுமே சுட்டுட்டு இருக்காங்க. பாய்டும் பக்கத்திலே வந்து சமாதானப்படுத்த பாக்குறாரு. அதுக்கு பாய்டோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எல்லாமே ஒரு கனவு, எல்லாரையும் எழுப்பி விடணும், நீங்க நைட்டு ஊருக்கே வரல, இப்போ உயிரோட இருக்கீங்க, கண்டிப்பா காட்டுக்குள்ள சர்வே பண்ண வாய்ப்பே இல்ல, அப்ப இது கனவுதான்னு சொல்லி பாய்டோட பையனை சுட போறப்ப பாய்டு அவரே அவரோட ஒய்ஃபை சுட்டு கொன்னுறாரு. இப்படிதான் பாய்டோட ஒய்ஃப் இறந்து போனாங்க. இப்ப கரண்டா நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. பாய்டு அவரோட பையனை பார்க்க வந்திருக்காரு. பாய்டு அவரோட பையன் கிட்ட இந்த மாதிரி அவர் காட்டுக்குள்ள போற விஷயத்த சொல்றாரு. ஒருவேளை திரும்பி வரல அப்படின்னா ஐ எம் சாரி, நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும், அப்படி கேட்காதனால தான் அன்னைக்கு உன் அம்மாவை இழக்க வேண்டியதாச்சு, ஐ எம் சாரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. டோனா கிட்டையும் போயிட்டு வரேன், எல்லாரையும் பத்திரமா பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பாய்டும் தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு சாராவை விட்ட கேபினுக்கு வர்றப்ப பாய்டோட பையன் பின்னாடியே வந்து அப்பான்னு கூப்பிடுறான். நான் உங்க கூட இவ்வளவு நாளா ஒழுங்கா பேசாம இருந்துட்டேன், நேத்து காலனில நானும் ஃபாத்திமாவும் உயிரோட இருக்கிறது காரணமே அந்த சிம்பிள் போட்ட கல்லு
தான். நீங்க அதை மட்டும் கொண்டு வரல அப்படின்னா இன்னைக்கு நாங்க இறந்து போயிருப்போம். சாரி டேட்னு சொல்லி கட்டிப்பிடிச்சு அழுறான். அதே சமயம் சாரா அந்த கேபின்ல இருந்து வெளியே டோரை ஓபன் பண்ணி வர பாய்டோட பையன் அவளை பார்த்ததுமே கடுப்பாகிறான். பாய்டும் கொஞ்சம் பொறு, என்ன நம்பு, நான் பாத்துக்கிறேன், இவளை பத்தி யார்கிட்டையும் சொல்லாதேன்னு சொல்ல பாய்டோட பையனும் ஓகே நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்படியே ஊருக்குள்ள காமிக்கிறாங்க. இப்ப பாய்டு இல்லாததுனால கென்னி தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு. டோனோ சொல்றாங்க காலனில இருக்கிறவங்களும் டவுன்ல இருக்கிறவங்களும் சேர்ந்து ஒரு வேலையை பண்ண வேண்டியது இருக்கு. ஜிம் ஒரு டவரை கட்ட போறாரு, அது மூலமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரேடியோவை ஒர்க் பண்ண வைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல எல்லாரும் டவரை ரெடி பண்றதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இங்க பாய்டும் சாராவும் காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கூட பாய்டு சாரா மேல நம்பிக்கை இல்லாம கையில விலங்கு போட்டு தான் கூட்டிட்டு போறாரு. அப்படியே இந்த எபிசோடு இங்க முடியுது. ஜிம் சொன்ன மாதிரி டவரை கட்டினா ரேடியோ ஒர்க் ஆகுமா, அப்படியே ஒர்க் ஆனாலும் இங்கிருந்து தப்பிக்க முடியுமா, என்ன நடக்கும்னு எல்லாத்தையும் அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.